ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களோட மனசையுமே துக்கத்துக்கு ஆளாக்குற மாதிரி ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவை சேர்ந்த ஷாருன் ராஜ்ன்ற பையனும் கன்னியாகுமரியை சேர்ந்த கிரீஷ்மான்ற பொண்ணும் ஒரே காலேஜில் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க 2 பேரும் சில வருஷமாகவே காதலிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் கிரீஷ்மாவோட வீட்டில் அவங்களுக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. பொதுவாகவே ஒருத்தவங்க காதலிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்கும்போது அதை எப்படியாச்சும் நிப்பாட்டிடணும், இந்த கல்யாணத்தையோ இல்லை அந்த என்கேஜ்மெண்ட்டையோ எப்படியாச்சும் நிப்பாட்டிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் கிரீஷ்மா அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அலையன்ஸ் பார்க்கும்போதும் சரி, அவங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகுது. அப்போவுமே அவங்க அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்க ஷாருன் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணுறாங்க. அந்த நிலையில் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிடுது. ஷாருன் எப்படியாவது கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷாருன்கிட்ட ஒவ்வொரு காரணமாக சொல்லி பார்க்குறாங்க. ஷாருன் ராஜ் இவங்களை விடுற மாதிரி இல்லை. இவங்க மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கிறாரு. இவங்க மேலே கண்மூடித்தனமான ஒரு லவ் பண்ணுறவங்க பொதுவாகவே அப்படி தான் லவ் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே உலகத்தையே எல்லாரை விட நம்மளோட லவ் பண்ணுறவங்க தான் நம்ம பெருசு அப்படின்னு சொல்லி நினச்சி தான் லவ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவரும் கிரீஷ்மாவை உண்மையாக லவ் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு அவங்க மேலே காதலிக்கிறதுனால அவங்கள விட்டு அவரால் நவர முடியல. அவர் நவர மாட்டேங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. இந்த நிலையில் கிரீஷ்மாவுக்கு திருமணமும் ஃபிக்ஸ் ஆகுது. கிரீஷ்மாவுக்கு ஒரு மனசில் ஒரு பயம் வந்துடுது. நம்மளோட கல்யாணம் எங்கே ஷாருனுக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே அவன் வச்சு பிளாக்மெயில் பண்ணுவானோ, இல்லை நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவானோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வருது. பொதுவாகவே லவ் பண்ணுறவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதும் வீடியோஸ் எடுத்துக்கிறதும் ஒரு சாதாரணமான விஷயமாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த பயம் ஏற்படுது. அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு அவன் காமிச்சிருவானோன்னு. ஷாருனுக்கு அவங்களோட என்கேஜ்மெண்ட் பற்றியோ இல்லை திருமணத்தை பற்றியோ எந்த விதமான ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியல, எதுவுமே தெரியாமல் மறைச்சி தான் வச்சுருக்குறாங்க. எங்கே அவருக்கு தெரிஞ்சிட்டா இது மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவாரோ, நம்மளை இப்படிலாம் ஏதாவது மிரட்டுவாரோன்னு சொல்லி பயந்துட்டு அவங்க என்ன ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, எப்படியாவது நம்ம ஷாருனை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ தீர்த்து கட்டலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சரி இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தவர் எப்படி சாதாரண ஒரு பேராசிட்டமால் மாத்திரை எவ்வளோ டோஸ் கொடுத்தா அதிகமாக கொடுத்தா அவர் இறந்துடுவார், இல்லை அவரை எந்த பூச்சி மருந்து கொடுத்தா அவர் ஸ்லோ பாய்சன் மாதிரி அவரை இறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவங்க கூகுளில் சர்ச் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் தடவையாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தண்ணியில் பேராசிட்டமால் மாத்திரையை கலந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர்கிட்ட தண்ணி கொடுத்து குடிக்க சொல்லும் போது அவர் தண்ணி ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துப்பிடுறாரு. முதல் முறையை எஸ்கேப் ஆகிடுறாரு. பொதுவாகவே ஒருத்தவங்க தப்பு செய்யும் போது நம்ம அவசரத்தில் என்ன செஞ்சிரோன்னா, நம்மளோட அந்த கோவமோ இல்லை பயமோ அதிகமாக இருக்கும்போது நம்ம அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்துருவோம், தவறான முடிவு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அதை யோசிப்போம், ஐயோ நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே, அவசரப்பட்டு இதை செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப யோசனை பண்ணுவோம். இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி லைஃப் கிரீஷ்மாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. அவர் துப்புனதுக்கப்புறம் அவர் அந்த தண்ணியை அவசரப்பட்டு அவங்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவர் துப்பிடுறாரு. இதை கிரீஷ்மா சரி நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோம் அவங்க நினச்சி அவங்க அதோட விட்டுருந்துருக்கலாம். ஆனால் கிரீஷ்மா அதை செய்யலை. என்ன செய்கிறாங்க, அவர் இதில் தப்பிச்சிட்டாரு, நம்ம திரும்பவும் நம்ம அவனை எப்படி கொலை பண்ணுறது, அவனை எப்படி நம்ம தீர்த்து கட்டுறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி 2ஆவதாக ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜூஸ் சேலஞ்ச் அப்படி ஒன்று வச்சுப்போம். ஜூஸில் அவருக்கு மாத்திரை அதிகமாக போட்டு கொடுத்து இந்த ஜூஸை யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 ஜூஸ் பாட்டில் எடுத்து அவங்க ஒரு ஜூஸ் பாட்டில் குடிக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் மாத்திரை கலந்த ஜூஸ் பாட்டில் அவருக்கு கொடுக்குறாங்க. இப்படி அவங்க குடிக்கும்போது அவருக்கு அந்த ஜூஸில் கலந்த மாத்திரையோட கசப்புனால அவர் வாந்தி எடுத்துடுறாரு. 2ஆவது தடவையாகவும் அவர் அந்த இதுலேருந்து தப்பிச்சிடுறாரு. என்னடா இது, கிரீஷ்மாவுக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்குது, கல்யாணம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது, இவனும் நம்ம ஒவ்வொன்றா பிளான் பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே தப்பிச்சிடுறான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது கிரீஷ்மா ஒரு நாள் ஷாருன் ராஜுக்கு மெசேஜ் பண்ணி,
நீ வந்து ஷ வீட்டுக்கு வா, எங்க வீட்டுக்கு வா. வீட்ல யாருமே இல்ல. நான் தனியா இருக்கேன்." அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஆசை வார்த்தை ஆசை ஆசை வார்த்தைலாம் பேசி, அவர எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும்னு ஐடியா பண்ணி அவர்கிட்ட பேசுறாங்க. அவரும் அவங்க பேசினத நம்பி, ஆம் கிரீஷ்மாவோட வீட்டுக்கு போறாங்க. கிரீஷ்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிரீஷ்மா வந்து ஒரு கஷாயம் ஒண்ணு குடுக்குறாங்க. இந்த இந்த கஷாயத்த நீங்க குடிங்க. இது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கிரீஷ்மா வந்து ஷாருன் ராஜுக்கு ஒரு கஷாயத்த குடிக்கிறாங்க. அந்த கஷாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் பூச்சி மருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி மருந்த அவருக்கு வந்து கஷாயம்னு சொல்லி குடுத்து குடிக்க வைக்கிறாங்க. அவர் வந்து பொதுவாவே கஷாயத்த பார்த்தீங்கன்னா, கசப்பா தான் இருக்கும். ஓகே கஷாயம்னு நெனச்சு அவர் என்ன செஞ்சுறாரு, குடிச்சிர்றாரு. குடிச்சு கொஞ்ச நேரத்தில வந்து எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் கிரீஷ்மாவும் அவங்களும் மெசேஜ் பண்ணி பேசிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, "எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. வாமிட் வரா மாதிரி இருக்கு. எனக்கு வந்து உடம்பு சரியில்ல. எதுவும் செய்யுது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கிரீஷ்மா "ஒண்ணும் இல்ல. எதுவும் இல்ல. பயப்படாதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கிரீஷ்மா வந்து அவருக்கு, "சாரி என்னால தான் உனக்கு இது மாதிரி ஆச்சு." அவங்க சொல்லும்போது, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கடுமையான ஒரு வயித்து வலி ஏற்படுது. உடனே அவங்க வீட்லேருந்து எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா, உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் அவர சேர்த்துடுறாங்க. சேர்த்து 11 நாட்கள் 11 நாட்கள் தண்ணி கூட சாப்பிட முடியாம ஆயிடுறாரு அவரு. அவருக்கு வந்து அந்த பூச்சி மருந்து குடுத்ததுனால அவரோட ஒவ்வொரு ஆர்கன்ஸா என்ன ஆகுது அப்டின்னா, செயலிழந்து அவர் வந்து அக்டோபர் 25ஆம் தேதி 2022வது வருஷம் அவர் வந்து மரணிச்சிடுறாரு. மரண தருவாய்க்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து போலீஸ் என்கொயரிக்காக வராங்க. அப்ப கேட்குறாங்க, "இந்த 10 நாள் கடந்த 10 நாள்ல உங்களுக்கு என்ன நடந்துச்சு? எதனால இப்படி ஆவுச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு வந்து அதில பாய்சன் கலந்திருக்கிறது தெரியுது. உடனே அவர்ட்ட கேட்கும்போது அவர் வந்து நடந்ததெல்லாம் சொல்லும்போது, "நான் கடைசியா வந்து கிரீஷ்மா வீட்டுக்கு போனேன். அப்ப அவங்க வந்து ஒரு ஜூஸ்ன்ற கசாயம் ஒண்ணு குடுத்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அப்ப கூட அவருக்கு வந்து கொஞ்சம் கூட அவரோட காதலி மேல ஒரு சந்தேகமே வரல. ஏன்னா, ம் அவர் வந்து அந்த அளவுக்கு அவங்கள லவ் பண்ணாரு. ஸோ வந்து அவரு சந்தேகமே படாம நார்மலா சொல்றாரு, "அவங்க குடுத்தாங்க. நான் குடிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரி இருக்குது. ஒரு வேளை வந்து இதில வந்து என்னோட காதலிக்கு தொடர்பு இருந்தா கூட அவங்கள வந்து விட்டுருங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து மரணிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. கிரீஷ்மா கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப கிரீஷ்மா சொல்றாங்க, "நான் வந்து ஒரு கஷாயம் குடுத்தேன். அது உண்மதான். அந்த கஷாயம் வந்து எக்ஸ்பைரி ஆயிருந்திருக்கு. நான் வந்து அது கவனிக்காம குடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே போலீஸ் என்ன சொல்றாங்க, "சரி ஓகே. நீங்க கஷாயம் குடுத்தீங்கல்ல, அந்த கஷாயத்தோட பாட்டிலையும், எந்த கடையில அந்த கஷாயம் வாங்குனீங்களோ, அந்த கடையையும் காட்டுங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோனே முன்னுக்கு பின் முரணா பேச ஆரம்பிக்கிறாங்க கிரீஷ்மா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள விசாரணை செய்யும்போது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பாத்ரூம்ல உள்ள ஃபினாயில் பாட்டில எடுத்து கிரீஷ்மா குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாங்க. அவங்களும் அந்த டைம்ல வந்து உயிர் பொழைக்க மாட்டோமா என்னன்ட்டு அவங்களோட பயத்துல வந்து அவங்க வந்து உண்மைய வந்து சொல்லிடுறாங்க. போலீஸ்ட்ட கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து இப்போ ஜனவரி மாதம் வந்து கேரளால நடந்துட்டு இருக்கும்போது, கிரீஷ்மா மேல இருக்க குற்றங்கள் எல்லாமே வந்து நிரூபிக்கப்படுது. நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறம் கோர்ட்ல கிரீஷ்மா ரொம்ப கதறி அழுவுறாங்க. நான் வந்து எனக்கு வந்து என்னோட என்னோட வயச கருத்துல கொண்டு, நான் வந்து இன்னும் வந்து நெறைய சாதிக்கணும். படிச்சு நான் இந்த மாரி நல்லா படிக்கிற பொண்ணு. நான் படிச்சு வந்து நான் சாதிக்கணும். சாதிக்க வேண்டியது நெறையா இருக்குது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அவங்களோட வக்கீலும் அதுக்காக வந்து அவங்க கிட்ட அ கோர்ட்ல வந்து வாதாடுறாங்க. அதே மாரி கிரீஷ்மாக்கு வந்து எந்த விதமான குற்ற பின்னணியுமே இல்ல. அவங்கள வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரீஷ்மாவோட லாயரும் கேட்குறாரு. ஆனா கேரளா நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷாருன் ராஜ மட்டும் இல்ல, அவங்க காதலோட உணர்வையும் சேர்த்து தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க. 11 நாட்கள் வந்து படுத்த படுக்கையில இருந்து, தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தப்ப கூட, ஷாருன் ராஜ் வந்து தன்னோட காதலிய காட்டிக் கொடுக்கல. அதனால இந்த 22 வயசான இந்த பெண்மணிய வந்து இந்த கோர்ட் வந்து ஷாத்தான் அப்படின்னு சொல்லுது. அவங்க வந்து வக்ர புத்தி உள்ள ஒரு ஷாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிய கேரளா நீதிமன்றம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களோட வயசையோ, அவங்களுக்கு வந்து குற்ற பின்னணி எதுவுமே இல்லன்ற காரணத்துக்காகவும் வந்து அவங்கள வந்து இந்த கோர்ட்டால மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இந்த துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி, கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனையே வழங்குறாங்க. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகுறோம். எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம ட்ரூவா இருக்க முடியும். நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஸ்டேபிளா நம்மளால இருக்க முடியும்னா மட்டுமே, நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போங்க. இல்ல என்னால இருக்க முடியாது.
நான் உண்மையாலாம் இருக்க முடியாது. நான் சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு போறேன்னா, நீங்க தயவு செஞ்சு விட்டுருங்க. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆவாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறோம்னா, அது நம்மள மட்டுமே சார்ந்த விஷயம் கிடையாது. நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பர்சனையும் சார்ந்த விஷயம். அதனால யாருமே வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கையோட விளையாடாதீங்க. உண்மையா இருக்க முடியும்னா மட்டுமே நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ட நீங்க வந்து கீழ பதிவிடுங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.